குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் 360. நான் உங்க ராதிகா. நான் உங்க விஜய் டாமினிக். நம்ம அரசியல் 360ல வாரம் ஃபுல்லா நடந்த அரசியல் நிகழ்வுகளை மொத்தமா சேர்த்து ஒரு தொகுப்பா வழங்குறது தான் நம்ம நிகழ்ச்சியோட சுவாரஸ்யமே. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது தீரன் சின்னமலை அவர்களுடைய 219வது நினைவு தினம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அதாவது தீரன் சின்னமலை அப்படிங்கிறத வீர சின்னமலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவரை நிறைய பக்கங்களில் ஒரு சமூகத்துக்கான தலைவராக பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் அவர் வீரத்துக்கு பெயர் போன ஒரு தலைவர். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அவரோட நினைவு தினம் இன்னைக்கு கிடையாது. அவர் உயிர் பிரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வச்சு இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் அவரோட உடலை அடக்கம் பண்ணாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரை தூக்கிலிடுறதுக்கு முன்னாடி அவரை நேரடியாக போரிட்டு ஜெயிக்க முடியாமல் வெள்ளைக்காரவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, பல மறைமுகமான சூழ்ச்சிகள்லாம் பண்ணி அவர் மேலே பொய் வழக்குகள்லாம் போட்டு, அந்த காலத்திலே அந்த விசாரணை அந்த தண்டனைகள்லாம் இருந்ததில்ல, அந்த ஒரு அடிப்படையில் அவர் மேலே பொய் வழக்குகள்லாம் போட்டு பொய் சாட்சிகள்லாம் போட்டு அவருக்கு தூக்கு தண்டனை வாங்குறாங்க. அவருக்கு மட்டும் கிடையாது, அவரோட தலைவருமான அவரோட உடன் பிறந்த தம்பியையும் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கில் போட்டு மரணிக்க வைக்கிறாங்க. இதுதான் தீரன் சின்னமலை அவர்கள் வாழ்ந்து மறைந்த ஒரு வரலாறு. அவரோட 219வது நினைவு தினம் இன்னைக்கு. ஸோ அதை நான் போட்டணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா இன்னைக்கு அவரோட அந்த நினைவு தினத்திற்கு அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர், அப்புறம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே மரியாதை செலுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணா மேம்பாலத்தோட 100ஆண்டு விழாவும் இன்னைக்கு தான் அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா 10 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களையும் இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ குறிப்பா இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக எல்லாரும் ஒரு பக்கம் ஃபோக்கஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வயநாடு நிலச்சரிவு தான். ஸோ அதை பற்றின விஷயங்கள் நிறையா இருக்கும்ல. ஸோ உங்ககிட்ட இருக்க தரவுகள்லாம் சொல்லுங்கள். அதாவது இந்த நிலச்சரிவு இது வரைக்கும் நடக்காத நிலச்சரிவில் இது ரொம்ப ஒரு கோரமான நிலச்சரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா இது நிலச்சரிவு இல்லையா, இது ஒரு நீரிடி பகுதியா. அதாவது நீரிடி பாதிப்பு அப்படின்னா இப்போ நமக்கு சுனாமிங்கிறது எப்படி புதுசோ அந்த மாதிரி இப்போ இந்தியாவில் இந்த நீரிடி அப்படிங்கிறது புதுசு. என்னன்னா வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, மண், இது 3மே சேர்ந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது நீரில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தமும் நிலத்தில் இருக்கக்கூடிய அழுத்தமும் ஒன்றா சேரும்போது இந்த நீரிடி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அதிகாலை 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ள 4 தடவை இந்த நீரிடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் 20லேருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல 75 சென்டிமீட்டர் அந்த 4 மணி நேரத்தில் மழை அந்த பொழிவு இருந்ததுனால தான் இந்த நீரடி பாதிப்பு அந்த அளவுக்கு ஏற்பட்டு 2 கிராமங்களுமே முற்றிலும் புதைக்கப்பட்டிருக்கு. அண்ட் 3வது ஒரு கிராமத்தில் ஒரு சில வீடுகளில் பாதிப்பு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படியாப்பட்ட ஒரு நீரிழிவு நடக்கும், இப்படிப்பட்ட ஒரு நிலச்சரிவு நடக்கும் அப்படிங்கிறத இஸ்ரோ ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கேரளா அரசுக்கிட்ட சொல்லியிருக்கு. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வயநாடாக இருக்கட்டும், மூணாறாக இருக்கட்டும், இது மாதிரியான பகுதிகளில் மரங்களை அதிக அளவில் எடுத்துகிட்டு தேயிலை செடிகளை நடுறதா இருக்கட்டும், அவங்க சுற்றுலாத்தலமாக மாற்றி அங்கே நிறையா செயற்கை செடிகளை வைக்கிறது மூலமாக மண்ணுக்கான ஒரு சத்து போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேரளாவில் 1 இயருக்குள்ளேயே நிலச்சரிவு அங்கே பெருசாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அதை காதில் வாங்கலை அப்படிங்கிற முதல் விஷயம் இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இது வயநாடோட முடிஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்குமே இது ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. அதை நாளுக்கு நாள் சுற்றுலாத்தலமாக அறிவிக்க உள்ள காட்டேஜஸ் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் இதெல்லாம் வர்ற அப்படின்றப்போ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அழிச்சு இவங்க செடிகள் அங்கே வைக்கிறாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கும் இதே மாதிரி ஒரு நிலச்சரிவு இருக்குது அப்படிங்கிறதையும் இப்படியாப்பட்ட வல்லுநர்கள்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த இயற்கை பேரிடு ஒரு பக்கம் நடந்தாலும் டாமினிக், இதில் அரசியல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு, அதாவது மத்திய அரசு கிட்ட இருக்கிற அந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியான ஒரு அறிக்கையை கொடுக்கல. அதாவது ஆரஞ்சு அலர்ட் மட்டும் தான் விடுத்திருந்தாங்க, ரெட் அலர்ட்டும் விடலை. அது நம்ம ரெட் அலர்ட் விடுறது கூட வேஸ்ட் தான். ஏன்னா 75 சென்டிமீட்டர் மழைன்னு வரும்போது அது அதீத கனமழையில போயிடும். ஸோ சரியான இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சு சொன்னதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதில் அது ஒரு மிட் நைட் டைம் அப்படிங்கிறதுனால தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. தொடர்ந்து மழை, சுற்றி தண்ணின்ற போது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அந்த மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேரள அரசுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. பட் காட்டை அழிக்கிறதுனால இந்த மாதிரி தொடர்ந்து பேரிடர்கள் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதற்கு நிறைய பேர் நிவாரணமும் வழங்கியிருக்காங்க. அதை பற்றி
சொல்லுங்க. இப்போ வந்து அந்த நிவாரணத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இதை வந்து மத்திய அரசு ஒழுங்காக சொல்லலை, அமித்ஷா என்ன பண்ணாரு, அப்புறம் மோடி என்ன பண்ணார், அந்த கேள்வி நம்ம கேட்குற இடத்துல இப்போ இல்லையே. அடுத்ததான் அங்கே இருக்கக்கூடிய நிறைய சேதாரங்களை தான் நீங்கள் மீட்டு எடுக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பாராட்டி ஆகணும், இந்த இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற ஒருத்தவங்கள. அந்த இடத்துல போகிறது பாதைகளே இல்லாத பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரத்தில் அவங்க ஒரு பாலம் ஒன்று அமைக்கிறாங்க. அமைச்சு கிட்டத்தட்ட 24 டன் அதில் போகக்கூடிய அளவில் கெப்பாசிட்டியில் ஒரு பிரிட்ஜ் அமைக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம இந்தியன் ஆர்மி ஒரு கட்ஸான ஒரு விஷயந்தான். இது ஒரு பக்கம் இருக்கும்போது வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு, மற்றவங்களையும் வாழ வைப்பாங்க, நம்மள வாழ வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா, ஜோதிகா அண்ட் கார்த்திக் இவங்க 3 பேர் சேர்ந்து சிவகுமார் குடும்பம் சார்பாக ரூபாய் 50 லட்சம் வந்து அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. அது மேலே நிறைய கிரிட்டிசைஸ் இருக்குது. ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு இல்லாத காசா, நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு, பட் காசு கொடுக்குறக்கு ஒரு மனசு இல்லை, அதை வந்து நம்ம பாராட்டணும். இன்னொரு பக்கம் விக்ரம் தனிநபராக ஒரு பக்கம் சொல்கிறாங்க 10 லட்சம் கொடுத்தாங்கன்னு, இன்னொரு பக்கம் சொல்கிறது 20 லட்சம் கொடுத்தாருன்னா ஆக மொத்தம் அவரும் காசு கொடுத்த ஊர்ஜிதமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட தொகையிலேருந்து அவர் தனிப்பட்ட முறையாக கொடுத்துருக்காரு. இப்படியா தமிழகத்தில் வந்து காசு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. கேரளாவுக்கு ஒரு பிரச்சனை தமிழகத்தில் நம்ம போய் நிற்கிறோம். ஆனால் தமிழகத்துக்கு பிரச்சனை வர்றப்ப அவங்க ப்ரே ஃபார் சென்னை கூட ஸ்டேட்டஸ் போடுற இடங்கள்ல அவங்க கிடையாது. இப்படியா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது சரி, மற்ற மாநிலங்களுக்கு பிரச்சனை நம்ம போய் நிற்கிறோம், நமக்கு தண்ணி கூட தரமாட்டுறாங்க, அதெல்லாம் யோசிச்சு அரசியல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்கிட்ட இருக்கு. தண்ணின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கர்நாடகால இருந்து காவேரியை திறந்து விட்டுருக்காங்க. மேட்டூர் அணை நிறைஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா காவேரியில வெள்ளப்பெருக்கு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. இதனால விவசாயிகளுக்கு ஹாப்பி தானே தண்ணி வந்து? இல்ல ராதிகா, இதை வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம கேட்கும்போது தண்ணி கொடுக்கறதுன்றத அவங்க தண்ணி திறந்து நம்மளோட நல்லது கிடையாது, அவங்க மாநிலம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அபாயத்தில் அவங்க வந்து தண்ணியை திறக்கிறாங்க. மேட்டூர் அணையில் எல்லா மீடியாக்களுமே பார்த்தீங்கன்னா வயநாடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா வியூஸ் வேணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், ஏர்னிங் வேணும், அவங்களோட சேனல் ஏதாவது பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு. ஆனால் ஒரு ஊடகமோ மற்ற எந்த ஒரு விஷயங்களோ மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தானே. அந்த விதத்தில் பார்க்கும்போது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சின்ன சின்ன சேனல்களுமே எதுக்கு வந்து மேட்டூர் அணையை சுற்றி இருக்கிற கிராமங்களாக இருக்கட்டும், மற்ற அந்த ஆறுகள் ஓடக்கூடிய சுற்றி உள்ள கிராமங்களை எதுக்கு கவர் பண்ணலன்னு இருக்கு. ஏன்னா நிறைய பேரோட ஏரியாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் புகுந்துருச்சு, நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுது. திருச்சியிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளிடம் ஆறு அப்படின்னு ஒன்று இருக்கும், கட்டுக்கடங்காமல் தண்ணி ஓடுனதில் மின் கோபுரமே இடிஞ்சு விழுந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சென்னை டு திருச்சி கனெக்டிவிட்டி அந்த ஒரு பிரிட்ஜ் தான், அந்த இடத்துல டிராஃபிக்கை நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இது இல்லாமல் 6 கோடி ரூபாய்க்கு ஒரு தடுப்பணை ஒன்று கட்டினாங்க, அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓ 6 கோடிக்கேவா? ஓகே. எந்த ஒரு விஷயம் இருக்கா, சாரி மன்னிச்சுக்காங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். என்ன அப்படின்னா இது விவசாயிகளுக்கு எந்த ஒரு விதத்துலையுமே வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. இப்போதையும் நம்ம தண்ணி வருதுங்கிற சந்தோஷத்தை எடுத்துக்கலாம், பட் இவ்வளோ தண்ணியை நம்ம சேமித்து வைக்க முடியலையே, தேக்கி வைக்க முடியாத கடலில் போகுதுன்னு சொல்லி இதையும் அரசியல் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டியுமே அதுதான். அதே மாதிரி இதில் வந்து அதிமுக அரசியல் பண்ணுவாங்க, அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க ஆட்சியில் இருக்கும் போது காவேரி நாங்கள் கொண்டு வருவோம் நாங்கள், அதே மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கும் போது காவேரி பிரச்சனைக்கு யாருமே எதுவுமே பேசல அப்படின்வாங்க. அதிமுக ரொம்ப குறிப்பாக பார்க்கப்பட்டது வந்து இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருடைய கைது அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஜாமீனில் வெளிவந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஆறுதல், அதாவது அவர்கிட்ட போயிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் வந்து முக்கிய அமைச்சருக்கு நிறைய பேர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை போய் சந்திச்சிருக்காங்க. அண்ட் அப்பா வந்து எடப்பாடி என்ன சொன்னார்னா, திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியோட பொய் அதாவது கைது செஞ்சிருக்காங்கல்ல, அதை வந்து மறைக்கிறதுக்காக பொய் வழக்கு போட்டு இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது பண்ணியிருக்காங்க. நில மோசடிக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக வந்து நான் இத்தனை நாள் நினைச்சேன் அதிமுக கட்சியோட கொள்கை தான் அவருக்கு தெரியல, தமிழக அரசியல் தான் தெரியலன்னு நினைச்சா, அவர் கட்சியில் இருக்கவங்களை பற்றி அவருக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. எடப்பாடி ஏங்க எவ்வளோ நல்லவராருங்க இருக்கீங்க, சசிகுமார் சொல்கிற மாதிரி தான். அது ரஜினிகாந்த் வந்து சசிகுமார் ஒரு டைலாக் சொல்லுவார் பேட்ட படத்தில், நல்லவனா இருக்கு, ரொம்ப நல்லவனா இருக்காது அப்படின்ற மாதிரி. இப்படிலாம் இருந்தீங்கன்னா தமிழகத்தில் எப்படி நாங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியை தேடிக்கி இருக்கோம், ஓட்டு போடுறதுன்னு எவ்வளோ மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாம் எதிர்கட்சியை வந்து உட்காரணும். இப்படி ஒரு தெளிவில்லாத உங்களோட பேச்சுக்களால் தான் உங்களுக்கு நாளுக்கு நாள் சரிவு வருது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. எதிர்கட்சின்னு சொல்லும் போது தான் எங்கப்பா ஒருத்தர் நான் தான் ரெண்டாவது இடம் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் ஆளையே காணும் ரொம்ப நாளா. உங்க அண்ணன் அண்ணாமலை அண்ணனை கேட்கிறேன், அண்ணா அவரை காணோமே. அவர் வந்து இப்போதைக்கு ரெஸ்ட்டுக்கு போயிருக்காரு, டெல்லி போயிருக்காரு. நீங்க ஏன் அவரை நோண்டுறீங்க? தமிழ்நாட்டில் இல்லை அவரு. ஓ தமிழ்நாட்டுல இல்லையா? இல்லைன்னா வயநாடுக்கு கொந்தளிச்சிருப்பாரு. ஆமா, கொந்தளிக்கிறது ஒண்ணு இல்லையங்க, அந்த ஒரு விஷயம் தான். இல்லைங்க, வயநாடு வந்து ராகுல் காந்தியோட தொகுதியில அதை வச்சு அவர் பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பேசினாரு, இப்போ வந்து ஐயா இப்போ போயிருக்காங்களா ஐயா அப்படின்னாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இப்படி எல்லாம் சரிஞ்சு போய் கிடக்கு, வயல்ல எல்லாம் வந்து மண் வந்துருச்சு. ராகுல் காந்தி போனாருங்களான்னா 1 ஹவரில் பார்த்தா வருது, களத்தில் ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தின்னு. அதனால தான் சரி இருந்தாங்க நம்மளை ரொம்ப கேள்வி கேட்பானுங்க. எட்ரா வண்டியை டெல்லிக்குன்னு போயிட்டாரு, ஏர்போர்ட்டில் சொல்லிட்டே போறாரு, செத்தாலும் ஏர்போர்ட்டில் பேச மாட்டேன், அதுக்கு ட்ரை பண்ண செத்ததுக்கு அப்புறம் அப்படி பேச முடியும். ஓ அந்த லாஜிக்கா? அந்த மாதிரி. சரி ஓகே, இந்த வயநாடு பிரச்சனைக்கு ராகுல் காந்தி வந்து பார்த்துட்டாரு, பிரியங்கா காந்தி பார்த்தாங்க எல்லாரும். அதுல என்ன சொன்னாங்கன்னா, வயநாட்டில் வந்து நடந்தே போக முடியல, ராகுல் காந்தி எப்படி இப்போ கார்ல வராரு, அவ்வளோ சேரு சகதியில கார்ல வராரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. மணிப்பூர்ல கலவரம் நடக்கும், மோடி எப்படி போனாராம், தவுந்து போனாராமா? அவர் போவே இல்லைங்கிறதா நாங்கள் பிரச்சனை. இதுதான் இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன்.
போகவே இல்லாத ஒரு ஆள் போன ஒரு ஆளை குறை சொல்லலாமா? காரில் போகிறார், கப்பலில் போகிறார், நடந்து போகிறார், தவந்து போகிறார், எப்படியோ போகிறாரு. போனவரை பற்றி நீ பேசுகிறக்கே உனக்கு தகுதி இல்லை. உங்கள் தலைவர் போனாரா? மணிப்பூரில் வந்து அவ்வளோ பேர் வெட்டி, இதாவது ஒரு இயற்கை பேரிடர், சரி ஓகே அப்படின்னு இருக்கலாம். அங்கே கலவரம் நடந்ததுங்க, கலவரத்தை போய் தடுக்கலாம், மேன் பவரால் தடுக்கலாம். கண்டுக்கிட்டாரா? அம்மாரா தேசிய ஆமாம் ராம் மந்திரில் பிஸியாக இருந்தா ராமர் கோயில தண்ணி ஊத்திட்டு இருக்கான். பாத்தீங்களா வீடியோவை? கோபுரத்துல தண்ணி ஏர்போர்ட்ல தண்ணி பாலம் வெடிப்பு விழுந்துருச்சு, பாலம் வெடிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ராமர் கோயில தண்ணி இன்னும் கொஞ்ச நாள் ராமரே நீந்தி இன்னும் வருவார் வெளியில வந்துருவாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் இருக்காங்களே, அவங்க வந்து வயநாடு பிரச்சனையை பார்க்க போகும்போது அவங்களும் போற வழியில அவங்களுக்கும் விபத்து ஏற்பட்டிருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய காயங்கள் ஏற்படாததுனால திரும்பி வந்து கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் வயநாடுல போய் அங்க வந்து குழந்தையை இழந்த அந்த தாய்க்கு வந்து அப்படியே கட்டி பிடிச்சி, தாய் மணினே போங்களேன் சொன்னீங்களே, அது வந்து ஒன்னும் ஃப்ளோல தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த தாயை வந்து கட்டி பிடிச்சி அவளை ஆறுதல் தெரிவிச்சோடனே அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணாங்க. ஆறுதல் தெரிவிச்சுன்னு தானே சொன்னேன். ஆறுதல் தெரிவிச்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண் தான் ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அதனால தான் இவர் கூட ஷோ பண்ணா இப்படி எனக்கு கலாய்க்கிறாரு. ஐயோ என்னங்க ஃபெமினிசம் கிளப்பி விடுறீங்க? தலைவர் அப்படிலாம் கிடையாது. பாருங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஷோ பண்ணிருக்கோம் தெரியுமா? இருந்தாலும் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். ஒரு பெண்ணை வந்து இன்னொரு பெண்ணை தான் அரவணைக்கிறங்கிறது சரியில்லை. ஒரு தாய் வந்து குழந்தை இருந்து வாடுறப்ப அவங்கள போய் அரவணைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வயநாடுலேயே ரொம்ப சென்சிட்டிவாக. நான் இப்போ ஒரு விஷயம் படித்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாஸில். ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வந்து நிலச்சரிவில் மாட்டி ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்காங்க பதுங்கிறதுக்கு. டக்குன்னு பார்த்தா ஒரு 3 காட்டு யானை இருந்திருக்கு. டக்குன்னு அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காட்டு யானை கிட்ட காலில் விழுந்து அழுதுருக்காங்க. ஐயோ இது மாதிரி வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி உயிர் பொழைச்சி தான் வந்தோம், எங்களை சாவடிச்சிடாது அப்படின்னு. அந்த குரல் எப்படி அந்த யானைக்கு தெரிஞ்சது தெரியல. அதை கேட்டோன்னே அந்த யானை வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தது. விடிகிற வரைக்கும் அந்த நிலச்சரிவுலேருந்து அந்த 3 யானை எங்களை பாதுகாத்துச்சுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி பயங்கர சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கிறாதியா. மனிதர்களே இப்படி கிடையாது, மிருகங்கள். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நிலச்சரிவில் மனிதர்களை விட கால்நடைகள்லாம் பாதுகாப்பா இருந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் நடக்க போதுன்னு ஏதோ ஒரு உள்ளுணர்வு கால்நடைகளுக்கு இருந்திருக்கு. அதனாலேயே வந்து நிறைய யானைகளா இருக்கட்டும் இல்ல நாய்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த நிலச்சரிவுல இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இந்த இயற்கை பேரிடர்ல பார்க்கப்படுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனிதர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இயற்கையோட ஒன்றி வாழ மிருகங்களால மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்ல இருந்து தன்னை காப்பாத்திக்க முடியும். ஸோ இதுக்கப்புறமா இயற்கையை அடிக்காம காடுகளை அடிக்காம இயற்கையோட ஒன்றி வாழ்றது நம்ம பழகணும் அப்படிங்கிறத இந்த வயநாடு நிலச்சரிவுலேருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வாரம் தொடர்ந்து என்னெல்லாம் அரசியல் விஷயமா நடந்தது, அரசியல் சார்ந்த விஷயங்கள் என்ன நடந்தது அப்படின்றத உங்ககிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோலேயே நாங்கள் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம், இதெல்லாம் சரியாக சொல்லியிருந்தோங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். முதல்ல தான் பேசினாங்க, உங்களை எவ்வளோ டாமினேட் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதிக நேரம் பேசினதே உங்க தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம குளோப் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.